நேரம் கம்மியா இருக்கு. பாரதி சொல்லியிருக்காரு 200க்கு மேல வருவோம். இந்த ஓட் பர்சன்டேஜ்க்கு அப்புறம் தான் பாரதி சொல்லியிருக்காரு. இயல்பான ஆர்எஸ் பாரதி சொல்லுங்க. ஓகே, ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. 34 ஏன் விட்டாருன்னு தெரியல. அதையும் சேர்த்து சொல்லியிருந்திருக்கலாம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஷபீர் சொன்ன மாதிரி சில வேட்பாளர்கள் தாவேக்கால ஏற்கனவே இந்த தேர்தல் சூட்சமம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. சரி, தாவேக்காவோட வேட்பாளர்கள் 106 பேர் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க. 106 பேர் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு இந்த சூட்சமம் தான் தெரிஞ்சிருக்கும். பணம் கொடுக்கறது முதற்கொண்டு எப்படி பூத்தை மேனேஜ் பண்றதுலேருந்து. ஸோ அவங்க எப்படி மேனேஜ் பண்றதுக்காக இனிமேல் தான் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து சார் சொன்னார், மெய்யப்பன் சார் சொன்னார், இது மாதிரி திமுக கூட்டணியில் வந்து ஒரு ஜெல் ஆகலை அப்படின்னாரு. அதிமுக கூட்டணியில் மட்டும் ஜெல் ஆச்சா? அங்கே ஓட்டு இழப்பு ஜாஸ்தியாக இருக்கு. தினகரனோட ஓட்டை சசிகலா போய் எவ்வளோ பிரிப்பாங்கன்னு தெரியாது. இங்கே இந்த ஏரியாவில் நார்த்தன் ஏரியாவில் ராமதாஸ் என்ன டேமேஜ் உண்டு பண்ணுவார் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது விஜய் வேற அதிமுக ஓட்டில் டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ எடுக்க போறாருன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. திமுக இதில் வந்து பிரச்சனை இருந்தது. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் திருமாவளவன் கொஞ்சம் ஊசலாட்டம்லாம் ஆடினாரு. கொஞ்சம் அதுல கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது ரெண்டு சைட்லயும் அப்படி இருந்தது. அதனால இந்த ஓட் பர்சன்டேஜ் திமுகவுக்கு கான்பிடென்ட் கொடுத்துருக்காங்க. திமுக சர்க்கிள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இவர் ஆர்கே சார் சொன்னார் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனை பத்தி. அது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், அந்த அதை பண்ண இதை பண்ண இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தா அதெல்லாம் இல்ல. நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தா மீன் சாப்பிட முடியாது, மசாலா பொரி சாப்பிட முடியாது. அதான் இன்னைக்கு பிரச்சனை. பிஜேபி வேட்பாளர்கள் கையில மீனையும் மசாலா பொரி எடுத்துட்டு போறாங்க. பிரதமர் ஒரு கடையில போய் மசாலா பொரி வாங்குறார், வாங்கி சாப்பிடுறாரு. அதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல. தேர்தல் வெற்றிக்கான வியூகங்கள் அத்தனையும் செய்யறதா மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வரலாற்றுல கூடுதலான வாக்குப்பதிவை பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த விதத்துல அனைத்து வாக்காளர்களுக்குமே நம்ம வந்து மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கக்கூடிய ஒன்று தான். அதே போல் இன்றைக்கு நேரலையில் நம்ம வந்து நியூஸ் 18 நேரலையை தான் டிஜிட்டலாக அதிகமாக பார்த்துருக்குறாங்க. மதியம் 2:30 3 மணி வரைக்குமாக முதல் இடத்துல நியூஸ் 18 தமிழ்நாடு தான் இருந்தது. அதனுடைய அந்த டேட்டா கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப நேரம் குறைவாக இருக்குது. இந்த இடத்துல பதிவை காமிக்கிறோம். அங்கே ஒரு சர்ச் இருக்கும். டாக்டர் ஆர்கே எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த சர்ச் பெருசாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு செய்தியும் பதிவு பண்ணி, வாக்காளருடைய தீர்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி தான். 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வமாக 29ஆம் தேதி எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் இருக்குது. அப்போது ஓரளவுக்கு ஒரு கணிப்புகளும் வரலாம். 29ஆம் தேதி எக்ஸிட் போல்ஸையும் நாம் வந்து விரிவாக அலச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.